இன்னைக்கு இந்த வீடியோவில் ரவையை வச்சு ரொம்பவே சாஃப்டான, சாப்பிட ரொம்ப டேஸ்டியான, உள்ள ரொம்ப ஜூஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த ஸ்வீட்டை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலாக பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் பாலாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது. கூடவே 3 ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு ரவை எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணாலும் சேர்த்து செய்யலாம். இது கூடவே நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட இந்த டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காவையே அதோட மேலே இருக்கிற கருப்பு பகுதி வராமல் நல்லா துருவி எடுத்துட்டு ஒரு கடாயில் சேர்த்து அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு 300 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்வீட் செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இந்த கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் ரவையை வச்சு கேசரி, பாயசம் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்களே இந்த ஸ்வீட்டை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 3 ஸ்பூன் சுகரை சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த சுகர் கரைஞ்சி வர அளவுக்கு இது கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். நான் இங்கே 3 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் எடுத்துக்கோங்க. இனிப்பு பார்த்து அளவாகவே எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை சுகர் சிரப்பில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நாம் சேர்த்த இந்த ரவை, பால் ரெண்டுமே நல்லா திக்காகி வர அளவுக்கு, நல்ல ஒரு உப்புமா பதத்துக்கு வர அளவுக்கு இதை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நாம் சேர்த்த ரவை பாலில் நல்லா வெந்து இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே நம்ம இதை வேக வைக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இப்போ உங்கள் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இனி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஸ்வீட்ஸ் கேட்டால் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும்போது தான் ஸ்வீட் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இதுக்கப்புறமா உங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஃபஸ்ட்டு உருண்டை ஷேப்பில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கைகளில் வச்சு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா சக்கரை பாகில் சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் உருண்டி எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். பாருங்கள், நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம சக்கரை பாகில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சுகரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நாம் எடுத்து வச்சிருந்த சுகரையும் ஏலக்காய் பவுடரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி மறுபடியும் இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி இது கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சி இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு உருண்டைகளாக பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லா உருண்டைகளும் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வெந்ததுன்னா இது நல்லா கரைஞ்சி போயிடும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஜீராவை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாற்றி வச்சாச்சு. இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயில் இதை ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காயில் ஒரு உருண்டைகளாக எடுத்து உங்களுக்கு எந்த அளவு தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த உருண்டைகள் மேலே தேங்காய் படுற மாதிரி நல்லா புரட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற தேங்காயை இந்த மாதிரி கீழே தட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லா உருண்டைகளையும் தேங்காயில் போட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சாச்சு.
இப்போ இந்த ஸ்வீட்ல இருந்து நான் உங்களுக்கு ஒண்ணு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. கண்டிப்பா இந்த ஸ்வீட்ட நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரொம்பவே ஜூஸியா சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான நெறைய வீடியோஸ்க்கு மறக்காம ரச்சு விலாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.